சென்னை ராயப்பேட்டை வி.பி. ராமன் சாலையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்ய வரும் நிர்வாகிகள் கார்களை ஆங்காங்கே நிறுத்தியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதைத் தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் வாகனங்கள் அகற்றுமாறு ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்பு வெளியிட்டனர். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை பகிரலாம். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களுக்கு விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த விருப்ப மனுக்கள் பெற்று பூர்த்தி செய்து வழங்குவதற்காக வரக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் அதிமுக தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய வி.பி. ராமன் சாலையில இரண்டு புறங்களிலும் அவர்களுடைய கார்களை நிறுத்திவிட்டு செல்வதால் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இது தொடர்பாக தொடர்ச்சியாக நாம் செய்திகளை பதிவு செய்யக்கூடிய சூழ்நிலையில இதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் தற்போது போக்குவரத்து காவல்துறையினர் வி.பி. ராமன் சாலையை ஒரு வழி பாதையாக மாற்றி இருக்கிறாங்க. அதாவது கோபாலபுரத்தில் இருந்து அஜந்தா சந்திப்பு நோக்கி செல்லக்கூடிய அந்த மார்க்கத்தில் மட்டும்தான் வாகனங்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அஜந்தா சந்திப்பில் இருந்து கோபாலபுரம் மார்க்கமாக செல்லக்கூடிய வாகனங்கள் மாற்றுப்பாதையில திருப்பி விடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் சாலையில ஏதாவது இடது போற மட்டுமே வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக போக்குவரத்து காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகிறார்கள். இங்க வி.பி. ராமன் சாலையை தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடிய பொதுமக்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் அவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படாத வகையில வாகனங்களை ஒரு புறம் மட்டுமே நிறுத்துமாறு தொடர்ச்சியாக அவர்களிடத்துல வலியுறுத்தப்பட்டு வருகிறது. கூடுமான எண்ணிக்கையில போக்குவரத்து காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. 2 முனைகளிலும் அஜந்தா சந்திப்பு முனை மற்றும் இந்தியன் வங்கி முனை 2 முனைகளிலும் போக்குவரத்து காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டு இந்த வாகனங்கள் சீராக செல்லக்கூடிய வகையில இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். இல்லாமல் தங்கள் ஒத்துழைப்பு நல்குமாறு தங்களை பணியோடு கேட்டுக் கொள்கின்றோம். நாங்கள் அனைவரும் வாகனங்களை ஒருபுறமாக பார்க்கிங் செய்து வாகனங்கள் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் உதவி செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். சார், மூவ் பண்ணி போங்க சார். இருபுறங்களிலும் வாகனங்களை நிறுத்தப்படாமல் ஒருபுறமும் நிறுத்துமாறு தங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.